பிள்ளை கிடைச்சலே என்று மந்திரியும் சொன்ன போது கம்சராஜா உங்க தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ளை தரணி உலகத்துல மாப்பிள்ளையே பிறக்கல இல்ல மாப்பிள்ளையே கிடைக்கல ஐயா என்று சொல்லி நீ கொடுத்த பணமும் செலவாச்சு நாங்க அலைஞ்சு பார்த்தோம் மாப்பிள்ளை கிடைக்கலன்னார் இல்ல பார்த்தான் கம்சராஜன் மந்திரி அப்படி ஏன்னா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையே கிடையாதா கிடைக்க மாட்டானா தேவகிக்கு திருமணம் நடக்காதா என்று பார்த்தான் கம்சராஜன் அப்பதான் சொல்லுகிறார் மந்திரி மன்னா உங்க தங்கச்சிக்கு அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளைய பார்த்தீங்களே அவ பூத்த குறிப்பை பார்த்தீங்களா அவர் ரிதுவான நட்சத்திரத்தை பாருங்க அந்த ஜாதகப்படி மாப்பிள்ளை வருவானா வரமாட்டானா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்ல பார்த்தான் கம்சராஜன் அந்த கரூர்வா மட்டத்திலே 1000 ஜோசியர்கள் உண்டு அந்த 1000 ஜோசியர்களுக்கும் ஓலை அனுப்புகிறான் கம்சராஜன் ஜோசியரே இந்த ஓலை கண்ட உடனே கம்ச அரமனைக்கு உடனே புறப்பட்டு வரணும் என்று ஓலை அனுப்ப 1000 ஜோசியர்களில் 999 ஜோசியர் கம்ச அரமனைக்கு வந்தாச்சு உடனே வந்துட்டாங்க அங்க 1000 சிம்மாசனம் போட்டிருக்கு ஒரு சிம்மாசனம் மட்டும் காலியா இருக்கு மத்த புறர் வந்தா பார்த்தாங்க கம்சன் ஏற்கனவே பொல்லாதவன் இவன் மாப்பிள்ளை வருவோம்னு சொன்னோம்னா எப்போ வருவான் எப்படி வருவான் எங்க இருந்து வரும் எந்த திசையில இருந்து வருவான் 1008 கேள்வி கேட்பான் கேள்வி மேல கேள்வி கேட்டு கொன்றுவான் நம்ம என்ன செய்யணும் உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிடணும் அவளை வேறு சொல்லி வச்ச மாதிரி சொல்லிடணும் என்று 999 ஜோசியரும் கம்சராஜா உங்க தங்கை தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை இந்த தேசத்துல இன்னும் பிறக்கவே இல்லைன்னுட்டாங்க ஐயா பார்த்தான் கம்சராஜன் மந்திரி எல்லா ஜோசியரும் வந்தாச்சான்னா அண்ணா 1000 சிம்மாசனம் போட்டிருந்தோம் ஒரே ஒரு சிம்மாசனம் காலியா இருந்து ஒரு ஜோசியர் மட்டும் வரல அவர் யார் தெரியுமா அவர் தான் சுப்புக்குட்டி ஜோசியர் அந்த தினத்திலே சுப்புக்குட்டி ஜோசியருக்கும் சுந்தராட்சி பெண்கொடிக்கும் அன்றைய தினத்துல 60ஆம் கல்யாணம் இந்த சுப்புக்குட்டி ஜோசியருக்கும் சுந்தராட்சி பெண்கொடியாளுக்கும் 7 பொம்பளை பிள்ளை பொட்ட பிள்ளைகள் 7 பெண் குழந்தையும் சேர்ந்து தகப்பனும் தாய்க்கும் 60ஆம் கல்யாணம் முடிக்கணுமே என்று சொல்லி சுப்புக்குட்டி ஜோசியருக்கும் சுந்தராட்சி பெண்கொடியாளுக்கும் 60ஆம் திருமணம் நடத்துவதற்கும் மணவடை அலங்கரித்து மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவடையில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தாலி எடுத்து கட்ட போறாரு சுப்புக்குட்டி ஜோசியர் கம்சனுடைய காவலாளி போய் ஓலையை நீட்டிட்டான் குறுக்க கொண்டு நீட்டுதான் கம்சன் ஓலை கண்டபுரம் தாலி கட்டுவாரா இவரு எப்படி கட்ட முடியும் பார்த்தார் சுப்புக்குட்டி ஜோசியர் தாலியை கீழே போட்டாரு ஓலை வாங்கி படிச்சு பார்க்காரு ஓலையை கண்ட போது உடனே ஓலை கண்ட உடனே கம்ச அரமனைக்கு உடனே புறப்பட்டு வரணும் நேரம் தப்ப வந்தா நெஞ்சில அடிப்பேன் காலம் தப்ப வந்தா கழுத்தா இருப்பேன்னு போட்டிருக்கு ஓலையில போட்டிருக்கு பார்த்தான் இந்த ஜோசியர் பார்க்கிறாரு எம்மா சுந்தராட்சி இது கம்சனோட ஓலையா வரல அந்த காலனோட ஓலையா வந்திருக்கு நான் உடனே போய் தேவகியால் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ள வருவானா வரமாட்டானா பார்த்து சொல்ல போறேன் அப்பதான் பார்த்தால் இந்த சுந்தராஜ் பெண்குடியா என் கனவா மன்னவா கம்சராஜன் யாருக்குள்ளே மோசமானவன் அவற்றை ஜாதகம் பார்த்து சொல்லும் போது பதனமா பார்த்து சொல்லுங்க என்று சொன்ன போது அப்பதான் சொல்கிறார் சுந்தராஜி உன் கணவன் என்னைக்காவது போய் சொல்லிருக்கனா நான் உள்ளதை உள்ளபடி சொல்வேன் அம்மா ஆமா ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டம் டோக்கன் போட்டுலாம் பாக்குறேன் என் கனவா மன்னவா எம்மா சுந்தராட்சி நான் சொல்வதை கேளு நான் பேட்டு 8 நாளைக்குள்ள திரும்பி வந்தா உன்னோட சேர்த்துக்க இல்லன்னா 8 நாளைக்குள்ள திரும்பி வரல வச்சுக்க உன் 7 பொட்ட பிள்ளைங்க கூப்பிட்டு உன் பிறந்த வீட்டோட போயிரு நாளா கழிச்சு காலையில போயிருவேன் அப்படியா என்று சொன்ன போது சுப்புக்குட்டி ஜோசியர் ஆட்டும் என்று சம்மதித்து கம்சனோட அரண்மனைக்கு சுப்புக்குட்டி ஜோசியரும் பஞ்சாங்கத்தை கையில எடுத்து நானே அங்கு வருவாரோ பார்த்ததொரு வேளையே வறுமைய கம்சராஜ்
உங்கள் தங்கை தேவகி எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை கட்டாயம் வருவானையா சோசியரும் சொன்ன போது கம்சமுடி ராஜமன்னை இடவாள உருவிட்டார் வெட்ட போறான் குத்த போறம் பார்த்தாரி மந்திரி கம்சராஜா உங்க தங்கை தேவகி பெண்குடியாளுக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ள வருவான்னு சொன்னாரு ஜோசியர். கேள்விப்பட்டான் பாருங்க கம்சராஜன் கோபம் கடும் கோபம் கொண்டு இடவாள உருவிட்டான். ஜோசியரே இந்த ஊர்ல உள்ள 1000 ஜோசியர்ல 999 பேர் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான்னு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். நீர் ஒருத்த மட்டும் மாப்பிள்ளை கிடைப்பான்னு சொல்லி பொய்ய சொல்லி நிறைய பொன்பொருளை வாங்கிட்டு போலாம் பாக்கிறா என்று ஜோசியரை வெட்ட போறான். மந்திரி வந்து வழிமறிக்கிறார். மன்னா இந்த ஆத்தக்காரனுக்கு பொத்தி கட்டங்க சரியாத்தனையா இருக்கு. பொசுக்கு பொசுக்குன்னு வாழை சுருட்டி உள்ள வையும். நான் சொல்வதை கேளு மன்னா. அவன் சோசிய குடிச்ச நாள் எத்தனை நாள்? 8 நாளைக்குள்ள மாப்பிள்ள வருவான்னு சொல்லியிருக்கான். 8 நாள் வரைக்கும் இந்த சுவாசியரை ஒரு கல்லறையில பிடிச்சு அடைச்சு வைங்க. 8 நாளைக்குள்ள வந்து மாப்பிள்ள வந்தாருன்னா ஜோசியரை உயிரோட விடுங்க. இல்ல 8ஆவது நாள் என்ன செய்யணுமா செய்யுங்க. ஒருவேளை 8 நாளுக்குள்ள மாப்பிள்ள வந்துட்டான்னு வைங்க, ஜோசியரை கொண்டுட்டா ஜோசியரை கொண்டு தோசை உங்களுக்கு சேர்ந்துடும் என்று சொன்ன போது ஊருக்கு வெளியே ஒரு இருட்டு கல்லறை கட்டி சுப்பு குட்டி ஜோசியருக்கு 21 விலங்கு மூட்டி ஜோசியரை கல்லறையில் அடைத்த போது ஜோசியரை கல்லறையில் இருந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவ பகவானே, நான் சொன்ன ஜோசியம் பொய்யானா? சூரிய கிரகணமே பொய்தானே? நான் பார்த்த ஜாதகம் பொய்யானா? சந்திர கிரகணமே பொய்தானே? ஆண்டவா, நான் உள்ளதைத்தானே சொன்னேன். நான் உள்ளதை சொன்னதுக்கு 1 வாரம் பிடிச்சு உள்ள அடைச்சிட்டானே. அப்படியா? 1 வாரம் பிடிச்சு உள்ள அடைச்சிட்டானே என்று ஜோசியர் அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு கல்லறையில் இருந்து கொண்டு. அங்கே இப்படியா இருக்கும் போது வடக்கே நல்ல வடநாடு சூரநாடு தேசத்தில் சூரராஜன் சூராதேவி ரொம்ப சொகுசுடனே ஆண்டு வரும் நாளையில சூரநாடு தேசத்தில சூரராஜ சூராதேவி ஆண்மகனும் பிறப்பான். பிறந்ததொரு பாலனேக்கு வாசுதேவர் என்று சொல்லி மகனுக்கு வரிசையோடு வேரோடு ஆமா ஆமா அந்த வாசுதேவர் பாலகன் வளர்த்து வரும் நாளையே வடக்கே வடநாடு சூரநாடு தேசம். அந்த சூரநாடு தேசத்தை சூரராஜனும் சூராதேவியும் ஆண்டு வராங்க. அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு. அவர் பேர் தான் வசுதேவர். அந்த வசுதேவரை வளர்த்து வரக்கூடிய நாளையில் வசுதேவருக்கு வயது 3 ஆச்சு. சூராதேவி மாண்டு போனா. வசுதேவருக்கு வயது 5 ஆச்சு. வளர்த்த தகப்பன் சூரராஜனும் ஆண்டு போனா. அப்பதான் பார்த்தா அந்த அரண்மனையில வேலை பார்த்தா ஒரு ஆப்பக்கார ஆச்சு வேலை பார்க்கிறா. ராஜாவும் ராணியும் ஆண்டு போனாங்களே. இந்த பாலகனை நாம தானே வளர்க்கணும் என்று வசுதேவ பாலகனை வளர்த்து வரக்கூடிய நாளையில் வசுதேவருக்கு வயசு 10 ஆச்சு. வளர்த்த ஆட்சி மண்டையை போட்டு கட்டக்காலு பாலகன் எங்கெல்லாம் கால் வைக்கணும் ஒரு உயிர் போயிட்டே இருக்கு. பார்த்தார் வசுதேவர். ஆகா, நம்ம போற இடமெல்லாம் ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. நாமளும் உலகத்துல வாழக்கூடாது என்று சமுத்திரத்துல விழுந்து சாகணும் சொல்லி சமுத்திரத்துல குதிக்கிறார் வசுதேவர். கடல் அரசி பார்க்கிறார். நமக்கு வெகு நாள் வெகு வருஷம் பிள்ளை இல்லையே, இந்த பாலகனை நாம வளர்த்தா என்ன நல்ல யோசனை என்று கடல்
கடலரசி வளர்த்து வருகிறார். வசுதேவருக்கு வயது 18 ஆச்சு. கடல் அரசியும் மண்டே போட்டு கால் போல இருந்தோ கைலாசம் போயிட்டான். அப்பதான் பார்த்தான் கடலரசன், என்ன வாவி இருந்தாமனா நம்மளையும் ஜோலியை முடிச்சிருவான் என்று சமுத்திரத்தை விட்டு அடிச்சு வரட்டார் வசுதேவர். வசுதேவர் பார்க்கிறார், இந்த சமுத்திரத்துல விழுந்து சாக முடியாது, வாள் நிறுத்தி வாளிலே விழுந்து வங்குலையா மாறணும் என்று சமுத்திரத்தில் வாள் நிறுத்தி வாளிலே விழுந்து உயிரை மாய்க்க வேண்டும் என்று வசுதேவர் விழக்கூடிய வேளையில் வானத்திலிருந்து அசாரி வாக்கு கேட்டுச்சு. வசுதேவா, நீ வாளிலே விழுந்து வங்குலையாக மாற வேண்டாம் அப்பா. தென்னாடு தேசத்துல கரூர்வாம் பட்டணத்துல உன மாம மக இருக்கிறார், பேர் தேவகி பெண்குடியா. அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்காங்க, நீ மாப்பிள்ளையாக போக வேண்டும் அப்பா என்று அசாரி வாக்கு கேட்ட போது வாயு பகவான் வந்து வசுதேவரை எடுத்து கம்சனோட 7வது மாடியில கொண்டு விட்டார். அந்த 7வது மாடியில பூப்பந்து விளையாடிக்கிட்டு இருக்கா யாரு? தேவகி பெண்குடியால் பூப்பந்து விளையாடும் பொழுது வசுதேவரை 7வது மாடியில் கண்ட போது கள்ளனோ கள்ளன் என்று சத்தம் அது போடுவாளா. வசுதேவரை கண்டவுடனே தேவகி கள்ளனோ கள்ளன் சத்தம் போட்டா. பார்த்தான் கம்சராஜன், நம்முடைய அரண்மனையில கள்ளன் இருக்கானா வந்துருவானோ என்று இடைவாளை உருவி வசுதேவரை வெட்ட போறான். வசுதேவர் பார்த்தாரு, என்ன வெட்டாதீங்கன்னாரு. வந்தவன் அத்தான்னு கூப்பிடுதானே, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்க இருந்து இங்க வந்த அத்தா அத்தா என்று சொல்லி என்ன அழைத்ததொரு விவரம் என்ன, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், என் அத்தான்னு அழைச்ச காரணம் என்னன்னா, நான் யார் தெரியுமா? என் நாடு சூரநாடு தேசம். எங்க அப்பா பேரு சூரராஜன், எங்க அம்மா பேரு சூராதேவி. அவர் பெற்றெடுத்த பாலகை என் பேரு வசுதேவர். ஆகா, நம்ம அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அவ பேரு சூராதேவி. உள்ளூர்ல கட்டி கொடுத்தா அடிக்கடி வருவா, அவளுக்கு அரிசி பட்டி போடணும்னு அந்தமான் தீவுல கொண்டு 7 கடலுக்கு அப்பால் டிக்கெட் கொடுத்தாரு. போக்குவரத்து இல்ல, சொந்த பந்தம் தெரியாம போச்சு. ஆகையால வசுதேவருடைய அழகை கண்டான் கம்சராஜன், நம்ம தங்கைக்கு தாயற்றதோர் அம்மா பிழையும் வந்தார் என்று சோசியரை வரவழைத்து கம்சம் முடி ராஜம்மன் ஜோசியர் சொன்னது போல 8 நாளைக்குள்ள மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆகையால் ஜோசியரே, நீர் தான் உண்மையை சொன்ன உத்தமர் ஐயா. என் தங்கையான தேவகிக்கும் என் மைத்துனரான வசுதேவருக்கும் நீர் தான் மூர்த்த வலை குறிக்கணும் என்று சொல்லி மூர்த்தம் குறிக்கிறாங்க. பங்குனி மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை மிருகசீல நட்சத்திரம் 9 to 10 மூர்த்தம் குறிச்சு திருமணம் நடக்குது. மாப்பிள்ளையும் பெண்ணுமாக திருமணம் தான் முடிந்தோ அங்க பட்டத்து யானை மேல் பவனி சுத்தி வாரார். மாப்பிள்ளையும் பெண்ணுமா பட்டத்து யானை மேல பவனி சுத்தி வாராங்க. வசுதேவரும் தேவகி பெண்குடியாலும் கம்சன் படைகளோடு முன்னால போகிறான். இப்படி அந்த ஊரை விட்டு கருவுருவாம் பட்டணத்தை விட்டு காட்டு வழிபாதையா வராங்க. அப்படி காட்டு வழிபாதை வரக்கூடிய வேளையில் அந்த அத்துவான காலத்துல ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம்? ஓங்கி வளர்ந்த பெரிய மாமரம். அந்த மாமரத்துல அடியில துர்வாசக முனிவர் ஒரு முனிவர் தவம் இருக்கிறார். இது பெரிய அதிசயமா ஐயா? அது அதிசயம் இல்ல, அந்த மாமரம் தான் அதிசயம். என்ன தெரியுமா? அந்த மாமரமானது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பூ பூத்து ஒரு காய் காய்ச்சி ஒரு கனியாகும். அந்த மாங்கனியை சாப்பிட்டா 12 வருஷத்துக்கு பசியே எடுக்காது. பசியாப்பழம். அந்த பசியாப்பழத்தை உண்ண வேணும் என்று துர்வாசக முனிவரானவன் கண்ணன் பிறவி பண்ணுவோம், கண்ணனை பிறவி பண்ணிக்கிடுவோம். நீங்க மேல அவங்களை எழுப்பி விட்டு முகத்தை கழுத்துங்க. அப்படி இருந்த ஒரு வேளையில் கம்சமுடி ராஜமன்னனானவன் வரக்கூடிய வேளையில் இந்த துர்வாசக முனிவரும் அந்த ஆத்து குளிக்க போயிட்டாரு. சரி, அந்த மாங்கனி பழுத்து தொங்கி சாப்பிடும் தருவாயில இருக்கு. அப்படி சாப்பிடும் தருவாயில இருக்கும் பொழுது ஆத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சாப்பிடும் குளிக்க போயிட்டாரு. அந்த மாங்கனியை கண்டால் இந்த தேவகி பெண்குடியா என்ன எனக்கு இந்த மாங்கனி வேணும் என்று கேட்க பார்த்தா
பார்த்தான் கம்சராஜன். ஆமண்ணையா தங்கச்சி கேட்டா சும்மா இருப்பானா? எப்படி இருக்க முடியும்? இலை வாழ ஒருவனா ஆமா மாங்கனியை கொய்தான். சரி 8 துண்டா வெட்டி தங்கச்சி கொடுத்தான். சாப்பிடமா சாப்பிட கொடுத்த போது ஆமா தேவகி பெண் கொடியாலும் மாங்கனி சுவைத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஆமா குளிக்க போன துர்வாசக முனிவர் வந்துட்டார். வந்துட்டார். மாங்கனி மரத்துல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சரி கையை ஏந்தி மந்திரத்தை சொன்னாரு. ஆமா மேல இருந்தா தானே கீழே வரும். ஷட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். ஏற்று பார்த்தாரு மாங்கனியை காணல. இல்ல நம்ம தவம் இருந்து பெற்ற மாங்கனியை காணலையே காணலையே. என்று சுத்தி முத்தி பார்த்த போது ஆமா யானை மேல இருந்து கொண்டு ஆமா அந்த கம்சன் தங்கையான தேவகி பெண் கொடியானவள் ஆமா மாங்கனியை சுவைத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அமையா பார்த்தான் கம்சராஜன். என்ன அடேகம் பார்த்தார் துர்வாசக முனிவர். ஆமா அட கம்சராஜா, ஏக்கம் ஜராஜா நான் தவம் இருந்து பெற்ற மாங்கனிய அமையா உன் தங்கையான தேவகிக்கு ஆமா 8 துண்டாக வெட்டி கொடுத்த காரணத்தினால ஆமண்ணையா. உன் தங்கையோட திருவயத்தில் திருவயத்தில் எப்பா திருவயத்தில் 8 குழந்தை வந்து தானே பிறக்குமடா. எப்பா திருவயத்தில் எட்டாவது குழந்தையாக மாயக்கண்ணன் வந்து பிறப்பனடா. அவன் தங்கை மகன் பிறப்பனடா. கம்சராஜா அவன் தாய் மாமனோட தலையறுப்பான். என்று சாபம் அது கொடுப்பாரா. முனிவர் சாபம் அது கொடுத்த போதே அடே கம்சராஜா, நான் தவம் இருந்து பெற்ற மாங்கனியே உன் தங்கைக்கு 8 துண்டாக வெட்டி கொடுத்த காரணத்தினால உன் தங்கையோட திருவயத்தில் 8 நல்ல குழந்தை அது இன்பமுடன் பிறக்கும் கம்சராஜா. 8வது குழந்தையாக மாய கண்ணன் வந்து பிறப்பான். தங்கமகம் பிறப்பான், தாய்மாமன் தலையறுப்பான் என்று சாபத்தை குடைக்க பார்த்தார் துர்வாசக முனிவர். தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்கார் இருந்தா தானே குழந்தை பிறக்கும். 2 பேரையும் வெட்டி கொள்ள வேணும் என்று இடைவாளை உருவுகிறான் கம்சராஜன். இடைவாளை ஒரு வெட்ட போராமத்தில மந்திரி வந்து வழிமறிக்கிறார். மன்னா, உங்க தங்கச்சியை எவ்வளவு ஆசபாசமா வளர்த்தீங்க. இன்னைக்கு இந்த ஜோசிய சொன்னா சொல்லி வெட்ட போறீங்களே, நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்கலா? உங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும். அப்பதானே உங்களுக்கு ஆபத்து வருது. 2 பேரையும் ஒன்னா சேர வேண்டாம். ஊருக்கு வெளியே ஒரு கல்லறை, தெற்க ஒரு கல்லறை, ஊருக்கு வடக்க ஒரு கல்லறை, 2 கல்லறை கட்டி 2 பேரையும் கல்லறைல பிடிச்சு அடைச்சிருங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? கொன்ற தோஷமும் சேராது என்று சொன்ன போது ஆட்டுமென்று சம்மதித்தோ. ஊருக்கு வடக்கே ஒரு கல்லறை கட்டி அந்த வசுதேவருக்கு 21 விலங்கு போட்டு அடைக்கிறாங்க கம்சராஜன். தெற்கே வந்த கல்லறையில் தேவகியை பிடித்தடைத்தோ. அவளுக்கு காவலுக்கு 5-6 வயசு பிள்ளைகளையும் வச்சான். ஒரு வயசான ஆட்சியை வச்சான். ஆட்சி, நான் சொல்வதை கேளு. என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் ஒன்னா சேரக்கூடாது. சேர்ந்து குழந்தை கிடந்த பிறந்ததுன்னா உசுறு உனக்கு சொந்தம் கிடையாது என்ற ஆட்சி அம்மாளை காவலுக்கு வைத்த போது கல்லறை இருந்து கொண்டு தேவகி அழுது புலம்புகிறார். ஐயா மகாவிஷ்ணுவே, நான் கட்டிய கணவன் முகத்தை கூட பார்க்கலையே, அந்த மஞ்சள் என்னும் காரவில்லையே மகாபிரபு என்று மகாவிஷ்ணு நினைச்சு அழுது புலம்புகிறார். என் பெருமாள் பார்க்கிறாரு. இந்த மாயக்கண்ணுடைய அருளாலே வசுதேவருக்கு 21 விலங்கு தரித்து வாயு பகவான் எடுத்து வந்து தேவகியால் கல்லறையில் விட்ட போது கணவனை கண்டால் தேவகியால் கணவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே என்ற எண்ணத்தில் அங்கே சாதம் கறி கொடுக்கிறாள் தேவகி பெண் கொடியானவள். அந்த கல்லறையில ஒண்ணுமே இல்ல. சீல முந்தானை கிழிச்சு இலையாக விரிக்கிறார். மணலை அள்ளி சாதமா வைக்கிறார், கற்களை அள்ளி கரியா வைக்கிறார். நான் பத்தினி என்பது உண்மையானால் சாதம் கரியா மாறணும். சாதம் கரியாக மாறியது. சாப்பாட்டை கண்டார் வசுதேவர். அவசரத்துல ஒரு 4-5 உருண்டை உருட்டி உள்ள போட்டாரு. போட்டாரு பத்தியா விக்கல் எடுத்துட்டு விக்கல் எடுத்த போது கணவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தேவகியால் வெண்கொடியானவள் கல்லறைக்குள்ள போய் தண்ணி கோர போயிட்டா. அதுக்குள்ள 3:45 நாளிகை ஆயிட்டு வாயு பகவான் வசுதேவரை எடுத்து வந்தோ
ஊருக்கு வடக்கே வந்து கல்லல் அரைத்த போது ஆமையா கணவன் வைத்திருந்த சாதத்தை கண்டால் தேவகி பெண்கொடியாள் ஆமா சாதத்தை உண்டதொரு காரணத்தினால் ஆமா அவளோ அன்று முதல் குழி மறந்தா குளி மறந்தா எப்ப குழி மறந்தா குளி மறந்தா அவ அதுவே குழி சூலான குளி மறந்தா அவளுக்கு 5 நல்ல மாதமாச்சு தேவகியாள் வெண்கொடியா அவளுக்கு 5 மாதமாகி அறவயிறு பூரணமாயிருக்கும் பொழுது அந்த ஆச்சம்மா ஓட்டமா ஓடி வர கம்சனிடத்துல கம்சராஜா உன் தங்கையான தேவகி பெண்கொடியால் காற்றடித்து தாளை பூத்தது போல உன் தங்கச்சி பூத்திருக்கா அவ கற்பந்தரித்தாள் என்று சொல்ல யாச்சி நீ ஒண்ணும் கவலைப்படாத குழந்தை பிறந்த உடனே மாவோடு கொடியோடு தங்க தாம்பத்துல கொண்டு வா குழந்தையை வெட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்ல 10 திங்கள் மாதம் சென்று ஒரு அழகான குழந்தை பிறக்க குழந்தை கொண்டு வர ஆச்சியம்மா வந்து குழந்தை கொடுக்கிற கம்சராஜன் பக்கம் குழந்தை எடுத்து ஆகாயத்துல போட்டா இடை வாழ நீட்டிட்டான் குழந்தை இருதுண்டானது எப்படியாக ஒரு குழந்தை 2 குழந்தை 7 குழந்தையை கொன்று குவித்தான் கம்சராஜன் பார்த்தால் தேவகியா நான் 7 குழந்தை பெற்றெடுத்து யமனுக்கு காவு கொடுத்துட்டேனே என் மகாவிஷ்ணுவே எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க கூடாதா என்று அழுது புலம்புகிறாள் தேவகி பெண்கொடியா இப்படி அழுது புலம்பக்கூடிய வேளையில் அங்கே ஆயர்வாடி பட்டணத்தில் நாட்டாமை நந்த கோனார் அங்கே அவர் மனைவி யசோதையா அங்கே கணவனும் மனைவியுமா மனைவியுமா கண்ணியமாக மனைவியுமா ஆயர்வாடி பட்டணத்தில் நாட்டாமை நந்தகோணர் அவர் மனைவி யசோதையாள் ஏகப்பட்ட சொத்து சுகம் மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு ஏகப்பட்ட முன்பொருள் இருந்துட்டாலும் சொத்து சுகத்தை ஆளுவதற்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் என் பெருமாள் ஐயா வைகுண்டமுத்தி நினைத்து அழுது புலம்புறாங்க யசோதையாள் ஐயா மகாவிஷ்ணுவே எனக்கு ஏகப்பட்ட சொத்து சுகம் பொன்பொருள் எல்லாம் கொடுத்தையே அந்த சொத்து சுகத்தை ஆளுவதற்கு பிள்ளை செல்வம் இல்லை ஐயா என்று யசோதையால் சொல்லி அழுது புலம்பக்கூடிய காலத்தில் பார்த்தார் என் பெருமாளாகிய கோபால கண்ணன் அங்க தேவகியும் குழந்தையிலன்னு அழுது புலம்புகிறார் இங்க நாட்டாமை நந்தவனார் மனைவியும் குழந்தையிலன்னு அழுது புலம்புகிறார் 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று தன் தங்கையான பார்வதி அழைக்கிறாரு பார்வதி நான் தேவகியில் திருவயத்தில் 8வது குழந்தையாக கிருஷ்ணனாக நான் பிறந்து கம்சனை வதம் செய்ய போறேன் அம்மா நீ நாட்டாமை நந்தகோனார் மனைவி திருவயத்தில் யசோதையால் வயத்தில் பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று பார்வதா தேவிக்கு வரம் கொடுக்க என் பெருமாள் வரம் கொடுத்த போது பார்வதி ஆட்டும் என்று சம்மதிக்கிறார் என் பெருமாளுடைய அருளாலே தேவகிக்கும் 1 மாதம் நாட்டாமை நந்தகோனார் மனைவிக்கும் 1 மாதம் தேவகிக்கும் 5 மாதம் நாட்டாமை நந்தகோனார் மனைவிக்கும் 5 மாதம் தேவகிக்கும் 10 மாதமானது நாட்டாமை நந்தகோனார் மனைவிக்கும் 10 மாதம் சென்ற போது அப்பதான் பார்த்தாங்க ஐயா உலகத்து நட்சத்திரம் எத்தனை 27 உலகத்து நட்சத்திரம் 27 எல்லா நட்சத்திரத்தையும் எல்லா நாட்களையும் கொண்டாடுவோம் ஆனா அட்டமி நவமி என்று சொல்லக்கூடிய நாளை மட்டும் நாம யாருமே கொண்டாட மாட்டோம் வணங்கவும் மாட்டோம் இன்னைக்கு வேண்டாம் அட்டமி தொட்டதெல்லாம் கறி நாளை மறுநாள் நவமி நாளைக்கு வேண்டாம் நாளை மறுநாள் பாத்துக்கலாம் ஒரு கோயில் கொடைவிழாவா இருந்தாலும் சரி வீட்டுல ஒரு நல்ல காரியம் பெண்பாட்டு காரியமா இருந்தாலும் அட்டமி எல்லாம் தொட்டதெல்லாம் கரியாவும் சொல்லுவாங்களே என்று சொல்லி இந்த 2 நாளையும் ஒதுக்கிட்டாங்க இந்த அட்டமியும் நவமியும் சேர்ந்து என் பெருமாள் ஐயா வைகுண்டத்தில் முறையிட்டது ஐயா வைகுண்ட பெருமாளே இந்த உலகத்துல எல்லா நாட்களையும் மக்கள் கொண்டாடுதாங்க ஆனா அட்டமி நவமின்னு சொல்லி எங்க